ஒரு வீட்டில் சமையலறையில வெங்காயம் இல்லைன்னா அன்னைக்கு சமையலே முழுமை இல்லைன்னு அர்த்தம். தமிழக சமையலில் வெங்காயம் ஒரு சாதாரணமான காய்கறியும் இல்ல. அது சுவைக்காக மட்டும் இல்ல, உடல் நலத்திற்கும் பல நூற்றாண்டுகளாக நம்ம பயன்படுத்திட்டு வராங்க. ஆனா வெங்காயம் உண்மையிலே மருந்தா? அதை எப்பொழுது சாப்பிடணும், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம அறிவியல் ஆதாரங்களோடு பார்க்கலாம் வாங்க. இப்ப வெங்காயத்தின் வரலாறுன்னு பார்த்தோம்னா சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து இருக்கு. எகிப்தியர்கள் வெங்காயத்தை நித்திய வாழ்வின் சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரமிட் கட்டிய தொழிலாளர்களுக்கு சக்திக்காக இந்த வெங்காயத்தை கொடுத்ததாக ஒரு வரலாறும் இருக்கு. பழைய கிரேக்க வீரர்கள் போருக்கு முன்பு வெங்காயத்தை சாப்பிட்டிருக்காங்க. ரொமானிய படை வீரர்களும் உடல் வலிமைக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்தியாவுல ஆயுர்வேத மருத்துவத்துல வெங்காயம் உடல் சூட்டை சமநிலைப்படுத்தவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் இது உதவி செய்யுது. தமிழகத்துல வெங்காயம் உணவு மட்டும் அல்ல, அது வீட்டுக்கே வைத்தியம். வெயில்ல வேலை செய்யும் மக்கள் சின்ன வெங்காயம் சாப்பிட்டு வெப்பத்துல இருந்து தப்பிச்சுக்குவாங்க. தயிர் சாதத்துடன் வெங்காயம் குடல் சூட்டை குறைக்குது. சளி வந்தா வெங்காய சாறு பிளஸ் தேன் நல்ல மருந்து. கிராமப்புறங்கள்ல பூச்சிக்கடி ஏற்பட்டா வெங்காயத்தை அரைச்சி பூசுவாங்க. கருப்பட்டி மற்றும் சின்ன வெங்காயம் பல இடங்கள்ல பாரம்பரிய குளிர் மருந்தா பயன்பட்டு வருது. தமிழர்களின் உணவில் சின்ன வெங்காயத்துக்குன்னே ஒரு தனி இடம் இருக்கு. வெங்காயத்தை உரிக்கும் போது அது நமக்கு சாதாரணமாக தோணலாம், ஆனா உள்ள இருக்கும் பல சக்தி வாய்ந்த சத்துக்களும் இருக்கு. அதுல முக்கியமா விட்டமின் சி, விட்டமின் பி6, ஃபோலேட், பொட்டாசியம், நார்ச்சத்து, சல்பர் காம்போனன்ட்ஸ், கியூரிசிட்டின் என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இதுல சல்பர் காம்போனன்ட் தான் வெங்காயத்தை நறுக்கும் போது நம்ம கண்ணுல தண்ணீர் வர வைக்குது. ஆனா அதே காம்போனன்ட்ஸ் தான் உடல்ல பல சக்திகளும் நன்மைகளும் தருது. இப்ப அறிவியல் காரணங்களை பார்க்கலாம். இதய ஆரோக்கியத்திற்கு வெங்காயம் நல்லது. வெங்காயம் ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க செய்யுது. சில ஆய்வுல இது ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்த உதவி செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, வெங்காயத்துல உள்ள சல்பர் காம்பனன்ட்ஸ் மற்றும் கியூரிசெட்டின் ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யும். அதனால டயபெட்டிக் டயட்ல பல பேர் வெங்காயத்தை சேர்க்கிறாங்க. மூணாவது, இதுல இருக்கிற விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் காரணமாக உடல்ல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். மேலும் வெங்காயத்துல இருக்கிற ப்ரீபயோட்டிக் இருக்கிறதுனால குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாவை வளர செய்யும். அதனால செரிமானமும் நல்லா இருக்கும். நாலாவது, சில ஆய்வுல வெங்காயம் உடல்ல உள்ள இன்ஃப்ளமேஷனை குறைக்க உதவி செய்யலாம். அஞ்சாவது, மிக முக்கியமான பகுதி, சில அப்சர்வேஷன் ஸ்டடிஸ்ல வெங்காயம் பூண்டு அதிகமா சாப்பிட்டவங்களுக்கு கேன்சருடைய வகைகள் அபாயம் குறைவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெங்காயம் கேன்சருக்கு மருந்து அப்படின்னு எந்த பெரிய சயின்டிபிக் ப்ரூஃபும் இல்ல. இப்ப வெங்காயத்தை சாப்பிட சிறந்த நேரம் எதுன்னு பார்த்தனா, காலை உணவுடன் நம்ம பச்சை வெங்காயத்தை சாப்பிடும் போது சில பேருக்கு செரிமானம் நல்லாவே நடக்கும். மதிய டைம்ல வெங்காயம் சாப்பிடும் போது வெயில வேலை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு இது உடல் சூட்டை சமநிலைப்படுத்த உதவி செய்யும். அதுவும் நைட் டைம்ல பச்சை வெங்காயம் சாப்பிட்டா சில பேருக்கு அசிடிட்டி மற்றும் ப்ளோட்டிங் ஏற்படலாம். அதனால நைட் டைம்ல கொஞ்சம் குறைச்சிக்குங்க. சரி, யாரெல்லாம் இந்த வெங்காயத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவியர் அசிடிட்டி உள்ளவங்க, ஜிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய கேஸோ ஈஸ்டோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் உள்ளவங்க, ஐபிஎஸ் பேஷண்ட், ஃப்ரீக்வெண்டா ப்ளோட்டிங் இருக்கிறவங்க, வெங்காயத்தை சாப்பிட்டா அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க, சில பேருக்கு மைக்ரேனையும் டிகர் பண்ணி விட்டுரும். பச்சை வெங்காயம் சில பேருக்கு ஒத்துக்கவும் செய்யாது. இப்ப வெங்காயத்தை பற்றிய தவறான நம்பிக்கைகளை பார்க்கலாம். அதுல ஒண்ணு, வெங்காயம் எல்லா இன்ஃபெக்ஷனையும் சரி செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. உண்மை என்னன்னா, அது ஒரு சப்போர்ட்டிவ் உணவு மட்டும்தான், ஆன்டிபயாட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ரெண்டாவது, பச்சை வெங்காயம் அதிகமா சாப்பிட்டா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் சூப்பரா இருக்கும்ன்றது. அளவுக்கு மீறினா அசிடிட்டி, கேஸ்ட்ரிக் பிரச்சனை தான் வரும். மூணாவது, வெங்காயம் உடல் முழுவதும் குளிர்விக்கும் அப்படின்னு சொல்றது. ஆனா இதுக்கு அறிவியல் காரணம் எதுவும் கிடையாது. ஆனா சில பேருக்கு கூலிங் எஃபெக்ட ஃபீல் பண்ண வைக்கும். நாலாவது, வெங்காயம் கேன்சரை கியூர் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அது இல்லைங்க. ஹெல்த்தி டயட் ஒரு நல்ல காம்போனன்ட் மட்டும்தான். வெங்காயம் தமிழர்களின் அடையாளம் மட்டுமல்ல, அறிவியல் ஆதாரங்களும் கொண்ட ஒரு ஆரோக்கியமான உணவு பொருள் கூட. அதிகமா சாப்பிட்டா நல்லதுமே பிரச்சனையே, அளவுதான் முக்கியம். சமையலறையில அமைதியான ஹீரோ தான் இந்த வெங்காயம். கண்ணீரை வரவழைச்சாலும் ஆரோக்கியத்தை காக்கும் நண்பன் தான் வெங்காயம். சின்ன வெங்காயத்துக்கு பெரிய நன்மைகளும் இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல தகவலுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.